இந்த கேம்ல நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கேம் நீங்க அண்டர் கண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்க. எங்க விட்டீங்கன்னு நெனைக்கிறீங்க? ஆக்சுவலி விட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் எரர்ஸ் இருந்தது. மேபி அத கரெக்ட்டா நாங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம்னா, அந்த பால்ஸ் கண்டிப்பா நாங்க வந்து கேம் வின் பண்ணியிருப்போம். ஸோ மத்தபடி நாங்க எல்லாமே நல்ல எஃபோர்ட் போட்டு நல்லா இது பண்ணோம். ஸோ இன்னைக்கு அவங்க டே அப்படின்ற மாரி வேணா நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதனால நாங்க நல்லா தான் எஃபோர்ட் போட்டோம். கேம் எங்கள விட்டு போல. நாங்க அந்த ப்ராசஸ்லயே இருக்கோம். அதுவே எங்களுக்கு சந்தோஷம். அதான் ரெயின்னால கொஞ்சம் டிலே ஸ்டார்ட் இருந்தது. அதனால விக்கெட் ஏதாவது டிஃபரெண்ட்டா பிஹேவ் பண்ணிச்சா? ஏர்லி விக்கெட்ஸ் நீங்க கொஞ்சம் போய் அப்புறம்னா கொஞ்சம் செட் செட் பண்ணீங்க. ஸோ நத்தம்ல எப்பவுமே விக்கெட்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். பேட்ஸ்மேனுக்கும் சரி, பவுலர்ஸ்க்கும் சரி கொஞ்சம் நல்ல விக்கெட் தான். ரெயின் வந்து அவ்வளவா ஒண்ணும் எங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்ற மாரி நான் நெனைக்கிறேன். ஆ நாங்க ஒரு பிளான்ல வந்தோம். அதே பிளான்ல தான் இருந்தோம். ஸோ விக்கெட்டுமே நல்லா தான் இருந்தது. மேபி கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது அப்படின்ற மாரி வேணா வச்சுக்கலாமே தவிர, மத்தபடி நல்லா தான் இருந்தது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஹவ் யூ ஃபீல் அபௌட் யுவர் பவுலிங்? 2 இந்த சீசன் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணி நல்லா போட்டுட்டு இருக்கீங்க. உங்க ஏதாவது டிஃபரெண்ட்டா வொர்க் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலி நான் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸா ஆடல. ஏன்னா எனக்கு நெறைய இன்ஜுரீஸ் இருந்தது. ஸோ அதுக்காக வொர்க் பண்ணி, அதுக்காக ரொம்ப ரீஹேப் அதெல்லாம் பண்ணி, அதுக்கப்புறமா தான் பவுலிங் எடுத்துட்டு வந்தேன். ஸோ இந்த வருஷம் விடா கோவை கிங்ஸ் என்ன எடுக்கும்போது ட்ரஸ்ட் பண்ணி தான் எடுத்தாங்க. இவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட் இயர் லீக்லயுமே நல்லா பண்ணேன். இந்த வருஷமும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் என்ன ட்ரஸ்ட் பண்ணி இவங்க எடுத்தாங்க. அவங்களுக்காக ஜஸ்டிஸ் பண்ணணும்னு தான் நான் நெனச்சேனே தவிர, மத்தபடி ஸ்பெஷலா இதுக்காக வொர்க் பண்ணணும் அப்படின்லாம் இல்ல. என்னோட ப்ராசஸ்லயே தான் இருந்தேன் நானு. லாஸ்ட் 2 இயர்ஸ் இன்ஜூரில இருந்தீங்க ம். நீங்க. எந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க வொர்க் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? ஆ எந்த ஆஸ்பெக்ட்னா மோர் ஆஃப் லைன் அண்ட் லென்த் தான் நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா, அங்க லைன் அண்ட் லென்த் கொஞ்சம் எரர் இருக்கும் எனக்கு. ஸோ இந்த வாட்டி மோரா அக்யூரேட்டா போடணும் அப்படின்ற மாரி தான் யோசிச்சேன். ஸோ என்னோட 80, 90% நான் இந்த வருஷம் நல்லா வொர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அந்த மாரி நான் அந்த லைன் லென்த்லயே வொர்க் பண்ணதுனால, இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாரி எனக்கு தெரியுது. வாட் இஸ் யுவர் வாட் இஸ் யுவர் பாசிட்டிவ் டேக் அவே ஃப்ரம் நெக்ஸ்ட் கேம் ஃபார் நெக்ஸ்ட் கேம்? பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டிங் வைஸும் சரி, பேட்டிங் வைஸும் சரி, எங்களோட பவுலிங் வைஸும் சரி, எல்லாமே கரெக்ட்டா பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த ஒரு அன்னைக்கு அன்னைக்கு டேல யாருக்கு கிளிக் ஆகுதோ, அத நாங்க எடுத்துட்டு போணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறோம். ஸோ நாங்க நல்லா பண்ணிட்டே தான் வந்துட்டுருக்கோம். ஏன்னா எதுவுமே ஒன் சைடா எந்த கேமுமே நாங்க தோக்கல. ஸோ அதே மாரி நாங்க கரெக்ட்டா பண்ணிட்டே இருந்தோம்னா, இதுக்கப்புறம் வர மேட்சஸ்ல கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம். யாருமே எங்க டீம்ல அந்த சோகம் அந்த மாரிலாம் ஒண்ணுமே கிடையாது. எப்பவுமே தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரு மாரி ஜாலியா தான் இருக்கும். ஸோ அந்த டீம் பாண்டிங் எங்களுக்குள்ள இருக்கனால கண்டிப்பா நாங்க வின் பண்ணுவோம். தேங்க் யூ. தேங்க் யூ. ஆஃப்டர் 2 லாஸஸ் இந்த த்ரில்லிங் வின்ன பத்தி என்ன நெனைக்கிறீங்க? ஆக்சுவலா 2 லாஸஸ் ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பிகாஸ் நாங்க பேக் டு பேக் வின்ஸுக்கு அப்புறம் நாங்க எக்ஸிகியூஷன்ஸ் ப்ராப்பரா சில விஷயங்கள பண்ணாம இருந்ததுனால, இட் வாஸ் லைக் ஹார்ட். எங்க எக்ஸிகியூஷன்ஸ் ப்ராப்பரா எங்களால கொண்டு போக முடியாததுனால இட் வாஸ் 2 லாஸஸ். ஆனா இந்த கேம் நாங்க நல்லாவே கம்பேக் பண்ணியிருக்கோம்னு நாங்க ஃபீல் பண்றோம். ஈவன் தோ நாங்க பவர் பிளேல கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்திருந்தாலுமே, கொஞ்சம் என்னோட ஓவர்ல ரன்ஸ் போயிட்டு பவர் பிளேல அவங்க வந்து நல்ல ரன் ரேட்ல இருந்தாலுமே, அந்த கொஞ்சம் பவுன்ஸ் பேக் பண்ணி நாங்க நல்ல டோட்டல்ல அவங்கள கன்சீட் பண்ணியிருக்கோம்னு நாங்க ஃபீல் பண்றோம். யுதீஸ்வரனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த சீசனு. அவர் ஸ்பெல்ல பத்தி என்ன நெனைக்கிறீங்க? அ அந்த ஸ்பெல் எப்படி வின்னுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்? ஆக்சுவலா நாங்க 7 ஓவர்ஸ் அவங்க 60 பிளஸ்ல இருந்தாங்க ஆல்ரெடி. அப்போ வந்து யுதீஸ்வரனோட அந்த ஸ்பெல் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த கேம்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவனோட ஸ்பெல்ல அவன் வெறும் 2 ரன்ஸ் தான். அந்த ஓவர்ல அவன் வெறும் 2 ரன்ஸ் அண்ட் 2 இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்து குடுத்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேமோட அவங்கள வந்து அந்த 162ல கன்சிடர் பண்ணணும் அப்டின்னா, யுதீஸ்வரனோட ஸ்பெல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஸ்பெல் நான் ஃபீல் பண்றேன். In second innings, Hrithik Ishwaran played a match-winning knock of 69 runs. What do you feel about this? பேக் டு பேக் விக்கெட்ஸ் போனாலும் ரித்திக் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஆடினான். பிகாஸ் லைக் இனிஷியல் விக்கெட்ஸ் போயிருந்தாலுமே முகிலேஷ் ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு போக ட்ரை பண்ணான். அப்புறம் அஜிதேஷ் அன்ஃபார்ச்சுனேட்டா அந்த ஒரு பால்ல அவன் காட்டன் பண்ணான். ஆனாலுமே ரித்திக் ஈஸ்வரன் எனக்கு ஃபீல் பண்ற ரித்திக் ஈஸ்வரன் அந்த இடத்துல பயங்கர பாசிட்டிவாக எடுத்துட்டு போய் கடைசி வரைக்கும் ஹி ஸ்டுட் ஸ்டில் அண்ட் லைக் ஹி ஃபினிஷ் த கேம். என்டையர் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஹிம் ஃபார் தி மேட்ச். லீகோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் லெக் முடிஞ்சிச்சு. செகண்ட் லெக் சென்னை. என்ன என்ன ப்ரிப்பரேஷன்ஸோட போறீங்க? சேம் இதே பாசிட்டிவிட்டி அங்கே எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறோம். சின்ன சின்ன எரர்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த எரர்ஸை ரெக்டிஃபை பண்ணி ப்ராப்பராக வந்து இதுக்கப்புறம் வர அப்கமிங் கேம்ஸை எடுத்துகிட்டு போகணும். பிகாஸ் அந்த எரர்ஸை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணாலே பிகாஸ் கேமை மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் விழுந்தாலும் இன்னொருத்தர் பிக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாரும் எடுக்கும்போது இட் இட் கான்ட்ரிபியூட்ஸ் வெல் ஃபார் த டீம். தேங்க் யூ.